இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு இந்த இந்திய மீனவர் பிரச்சனை பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக அது பேசு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கு. அது கவனிப்பார்ட்டே கிடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை பார்க்கும்பொழுது தான் அந்த ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்கிறாங்க. அந்த பழமொழி தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை தமிழகம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகம் இருக்கிறது. தமிழக அரசு குரல் கொடுக்கிறது இல்லையோ, தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய சமூகவியல் அமைப்புகள் எல்லாமே ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய பெரிய இடமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழக மீனவர்களுடைய எல்லை தாண்டிய கடல் பிரச்சனை என்பது அந்த உறவிலே பாரிய விரிசலை ஏற்படுத்த போகிறது என்பது நிச்சயமான உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் நினைத்தால் அது ஏதாவது ஒரு முறையிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய விடயமாக இருக்குது. ஆனால் அந்த இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் அவை பற்றிய எந்த கரிசனையும் இல்லாமல் இருப்பதுதான் இன்னும் பெரிய விடயமாக இருக்கிறது. எங்களுடைய பக்கம் அது தமிழர்களுடைய பிரச்சனை தான் என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரும்பான்மையுடைய சிந்தனைகள் என்னவென்றால், தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே இலங்கை தமிழர்களும் சரி, தமிழக தமிழர்களும் சரி அடிபட்டு கொண்டால் அவர்களுக்குள்ளே விரிசல் ஏற்படுவது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆட்சிகளை அல்லது பௌத்தவாத கொள்கைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும். இன்னொரு பக்கம் பௌத்த மேலோதிக்கவாத சிந்தனையுடைய அரசியல்வாதிகள் பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் எங்களுக்காக தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், அது ஒரு பக்கம் பூச்சியம் என்ற புள்ளியில் தான் நின்று கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுதும் இன்னொரு பக்கம் தமிழக மீனவர்கள் எங்களுக்குள்ளே உறவு விரிசலடையும் என்பதை தாண்டி எங்களுடைய கடல் வளங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மீனவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பறிபோய் கொண்டிருக்கிறது. இது ஒரு கட்டத்திலே வறுப்பாக மாறும். இவ்வளவு காலமும் தொப்புள் கொடி உறவினர்கள் சொந்தக்காரர் வீட்டை பிரச்சனை பண்ணிட்டு போனால் கொஞ்ச காலம் சொந்தக்காரன்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கு பிறகு அது ஒரு வறுப்பாக மாறி வன்முறையாக வடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இன்றைக்கு தமிழர் பகுதிகளில் இடம்பெற்றுக் கொடுக்கும். இந்த வன்முறை, இந்த வறுப்பை பலர் தங்களுடைய அரசியல் லாபமாக தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பதாகைகள் அந்த விடயத்தை நேரடியாக வறுப்பை உமிழ்வது போல இருந்தது. அதிலும் பல நிகழ்ச்சி நிரலில் பல இயங்குவது போல இருந்தது. இது எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மீனவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அண்மைய நாட்களிலே இந்த இந்திய கடலோரங்களிலே கடல் தொழில் செய்யக்கூடிய கடற்தொழிலாளர்கள் இந்த சமூக வலைதளங்களிலே பதிவிடக்கூடிய பதிவுகள் அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய கடல் வளம் ஒரு பக்கம் போகிறது. இயற்கை சூறாவளிகள் புயல்களினால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. அவர்களுடைய கடல் சார்ந்த வளங்கள், இந்த படகுகள், வலைகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. இப்படி மீனவர் சமுதாயம் தொடர்ச்சியாக இந்த சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கார்கள். அண்மையிலே நாங்கள் இந்த மீனவ சமுதாயம் சார்ந்த பிரதிநிதி ஒருவரை நேர்காணல் இருக்கும் அவர் கூறுறார், மீனவன் பிடிக்கக்கூடிய மீன்களை யாருமே ருசிக்க நினைக்கிறார்களே தவிர மீனவர்களுடைய வாழ்வியலை ஒரு நாளும் ரசித்து பார்த்ததாக தெரியவில்லை என்று கூறுவார். அப்படி ஒரு கொடூரமான வாழ்வியலிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கடல், நீர் என்று அவர்கள் வாழும்போது இந்த அரசியல் சூழ்நிலை என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு கச்சதீவை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு திமுக பெரிய அளவிலே பங்காற்றி கொண்டிருக்கிறார். கச்சதீவை மீட்டே ஆக வேண்டும் என்ற கொள்கையிலே அவர்களுக்காக அண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய சில தலைமுறையர்களுக்கும் பிடித்த நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கச்சதீவை மீட்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்தார். அது இலங்கை அரசிலும் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தது. அப்போ எங்களுடைய வளம் போகிறது என்ற கருத்தையே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த கருத்தை கூறும்போது, கச்சதீவை நாங்கள் இலங்கையிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை தான் இல்லாமல் போகுது. அதை கூட விஜயனுடைய விசிறிகளாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை வரலாறு விளங்காமல் கொண்டாடி தீர்த்தார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய கவலையாக. ஒரு பக்கம் அரசியல் எங்களுக்கு திடமான அரசியல் இல்லை. இன்னொரு பக்கம் தமிழகம் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு என்பது அறப்போகிற நிலைமையில் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது என்று விளங்காமல், அரசியல் விளங்காமல் கூத்தாடிகளை கொண்டாடும் ஒரு சமுதாயமாக எங்களுடைய இளம் சமுதாயம் இருக்கிற இந்த மூன்றும் சேர்ந்து எங்களுடைய இந்த மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனையை அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்ல போகிறது என்பது இன்னொரு பக்கம். நேற்றைய தினம் கூட ரவிகரன் நம்பி அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் மன்னாரில் நடத்தி இருக்கக்கூடிய கூட்டத்தில் இந்த விடயத்தை அவரிடம் கோரிக்கையாக முன்வைத்தார். ஜனாதிபதியும் அதை நாடத்தோடவே கவனம் செலுத்துவேன் கூட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கு. அண்மையிலேயே கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் கூறியதால், இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை மீது பயம் அல்ல, அவர்கள் துணிந்து இந்த பகுதிகளுக்குள்ளே செல்கிறார்கள் என்று இன்னொரு பக்கம் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு வேறு விதமான கருத்துக்களாக இருக்கிறது. இலங்கை மீனவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள், இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொள்கிறார்கள், அது ஒரு பக்கம் பேசுகிறார்கள். அப்ப அரசியல் செய்பவர்களுக்கு நடுவே எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம், இந்திய மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் என்னதான் இருந்தாலும் கடல் தாண்டி வளங்களை அள்ளி செல்கிறார்கள், இங்கே சிறையிலிருந்து விட்டு மீண்டும் அங்கே செல்கிறார்கள். அந்த பக்கம் அவர்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஓரளவு பார்க்கப்படாது. எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மீன்களுடைய மீன்பிடி வலைகள், எங்களுடைய மீனவர்களுடைய படகுகள்,
இந்த ரோலர் பிரச்சனையால் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து இருக்கின்றன. இது தொடர்ச்சியாக யுத்தத்துக்கு பிறகு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்கும்போது இந்த கடலை ஆண்டவர்கள் அவற்றை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்தியாவோடு சுமூகமான உறவை பேணினார்கள். தமிழக அரசிற்கும் இங்கே பகைப்பது அவர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல என்று தெரிந்திருக்கும். அதனால் இந்த விடயங்களை தமிழக அரசும் ஓரளவு கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். இன்னொரு பக்கம் யுத்தம் காரணமாக தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதற்கும் பயந்திருந்தார்கள். அதை விட இங்கே இருக்க கடற்பரப்பு எம்மவர்களால் பெரிய அளவிலே பாதிக்கப்படும். இன்றைக்கு எல்லாமே போய் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள், இந்தியாவினுடைய தமிழ் அரசியல்வாதிகளோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னொரு பக்கம். பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள், இந்த விடயங்களை அங்கு உரையாக பேசுகிறார்கள். அதுரமான நடவடிக்கை என்ன நடவடிக்கை? இந்திய அரசியல் இரண்டு பேருமே தமிழ். நீங்கள் பேரினவாத இலங்கை, பேரினவாத பெரும்பான்மை அரசியல்வாதிகளுடன் கதைக்க முடியாது, மொழி பிரச்சனை என்கிறீர்கள். ஆனால் அங்கேயும் 3 மொழிகளிலுமே தங்களை விலாசமாக காண்பிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளுடன் ஏன் உங்களை தொடர்புகளை மேற்கொள்ள முடியவில்லை? இன்னும் பல தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடன் மிகப்பெரிய தொடர்புகளை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வைத்துக் கொண்டிருக்கும் போதும் அவர்களோட கூட நீங்களும் புலம்பெயர் தமிழர்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு ஏன் தீர்க்க முடியவில்லை என்று பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. எனவே மீனவர்களுடைய வாழ்வியல் அன்றாடம் துன்பத்துக்குள்ளாகும். அதிலும் குறிப்பாக இந்த வடக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வியல் இன்னும் பெரும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கிலே இந்த பிரச்சனை. ஒரு பக்கம் எங்களுடைய கடற்கரையோரங்களிலே தென்பகுதி மீனவர்கள் வருகிறார்கள், அவர்கள் இங்கே கூடாரம் விட்டு எங்களுடைய வளங்களை அள்ளி செல்கிறார்கள், ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர் அவற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்றும் தினந்தோறும் பிரச்சனைகளுக்குள்ளே வாழக்கூடிய அந்த மீனவ சமுதாயத்துக்கு எப்போது விடிவு கிடைக்கப் போகிறது? தமிழர்களுடைய அரசியல் தலைவர்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டு தங்களுக்குள்ளே கட்சிகளாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை எப்போது கவனத்தில் எடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் இன்னொரு பக்க கேள்வியாகவும். நிச்சயமாக உண்மையிலே நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது பதாகைகளில் வெளியிட்டிருந்த உணர்வு பூர்வமான வரிகள் அதை மேலும் வலுப்படுத்தி இருந்திருந்தன. உண்மையில் தொப்புள் கடி என்று கூறிவிட்டு தொண்டைக்குழியை நசுக்காதே என்றவாறாக அந்த பதாகைகளை வெளியிட்டு எங்களுடைய மீனவர்கள் இது தொடர்பான போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி பிரச்சனை என்பது காலகாலமாக நிகழ்ந்து கொண்டே வருகின்றது. இது தினமும் பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாக ஆகி கொண்டிருந்தாலுமே உண்மையில் இது தொடர்பான பாதிப்பை இந்த மீனவர்கள் தான் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீனவ சமுதாயங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த முல்லைத்தீவாக இருக்கலாம், முல்லைத்தீவு அண்மித்த அளம்பில், கொக்கு தடுவாய், கொக்குளாய் போன்ற மேலும் இலங்கையில் காணப்படுகின்ற கரையோர பிரதேசங்கள் எல்லா பிரதேசங்களையும் சார்ந்த மக்களுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களின் பொருளாதாரத்தை பற்றி பார்க்க, யோசிக்க, சிந்திக்க நேரிட்டால் உண்மையில் அவர்கள் மிகவும் சாதாரண தர வர்க்கத்தை சேர்ந்த அன்றாட தொழில் செய்து தங்களுடைய குடும்பத்திற்காக வருமானத்தை ஈட்டுபவர்களாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இந்த 2009 யுத்தத்தின் பின்னர் அவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, அவர்களுடைய படகுகள், அவர்களுடைய சொத்துக்கள் இழக்கப்பட்டது. அதிலிருந்து மீண்டு திருப்ப ஒரு வலுவான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட முனையும் போது இவ்வாறான பேரிடர்கள், இயற்கை அனர்த்தங்கள் என்ற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, இந்த தமிழக மீனவர்களின் அத்துமீறிய இந்த ரோலர் படகுகள் இந்த வருகை என்பது இவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கின்றது. உண்மையில் பார்க்க போனால் இந்த ரோலர் படகுகள் மூலமாக மீன்களை அள்ளி செல்லும் பொழுது அங்கே குஞ்சு, குருமன் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து மீன் வகைகளுமே அள்ளி செல்லப்படுகின்றது. ஆக வலைகளிலே பிடிக்கப்படும் மீன்கள் வந்து அந்த வலைகளுக்கு அளவான சிறிய குறிப்பிட்ட பல வகை மீன்களை அள்ளி எடுக்கின்றன. ஆனால் இந்த ரோலர் படகுகள் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட எதையுமே அது கணக்கெடுப்பதில்லை. குஞ்சு, குருமன், சிறிய மீன் வகைகளை கூட அந்த ரோலர் படகுகள் தங்களுக்குள் இழுத்துக் கொள்கின்றன. இதனால் எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. அல்லது ஒரு தமிழக மீனவர் கைது செய்யப்பட்டார். நவம்பர் மாதத்தில் கூட 35 தமிழக மீனவர்கள் எங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தம் இருந்த பொழுதும் இந்த கச்சத்தீவு பிரச்சனை இன்றும் இது அதிகளவாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இதெல்லாம் ஒரு செய்தியாக எங்களுடைய நேயர்களுக்கோ அல்லது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கோ இருக்கலாம். ஆனால் இது வாழ்நாள் பிரச்சனை யாருக்கு என்று சொன்னால் அந்த கரைவலை அல்லது மீன்பிடி சமுதாயத்திற்கு. இன்றைக்கு கரைவலை என்ற ஒரு மீன் பிடியே அலைந்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய கடல் வளத்தினுடைய வளம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மக்களினுடைய பிரச்சனையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கட்டாயம் ஒரு நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டிய நிலைப்பாட்டிலே இருக்கின்றது. உண்மையில் பார்க்க போனால் இந்த அத்துமீறிய எல்லை தொடர்பாக பேசுபொருள் இருக்கின்றது என்றால் இந்த எல்லையை நிர்ணயிப்பதற்கான தேசிய உரிமை எங்களிடம் இருக்கின்றது தானே. அப்போது அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்த ஏன் எங்களுடைய அரசாங்கம் முன்வரவில்லை என்பதுதான் இன்றைய எங்களுடைய மீனவர்களினதும் அல்லது இன்றைய நிகழ்வின் தகவல் பகுதியினுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆக இவ்வாறான சிந்தனை ஏற்பட்டு விட்டாலே அந்த ஆணையங்களை அமைத்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வரலாம்.
ஆக இது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் கரையரன்? நிச்சயமாக. இப்ப இந்த விடயம் பார்க்கும்போது இலங்கைக்கு வந்து இப்ப இந்த இலங்கையினுடைய வெள்ள பேரிடரை பார்த்தாலே வந்து இலங்கை எத்தனை நாடுகளுக்கு கேந்திர கணித ரீதியாக முக்கியத்துவமான நாடு என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை வைத்து அரசியல் இந்தியாவை தங்களுடைய எதிரியாக பார்க்கக்கூடிய இந்தியாவுடைய வல்லரசு ஆதிக்கத்தை தடுக்கக்கூடிய ரீதியில் சிந்திக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இலங்கை முக்கியத்துவமாக அத்தனை நாடுகளை எதிர்ப்பதற்கும் இந்தியாவிற்கும் இலங்கை முக்கியத்துவமான கேந்திர கணிதம் நிறைந்த நாடாக இருக்குது. அப்ப இலங்கைக்கு இந்தியாவிற்கு இலங்கை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எங்களுடைய நாட்டினுடைய அரசியலாளர்களும் அறிந்திருப்பார்கள். குறிப்பாக ஜனாதிபதி உட்பட புதிய அரசாங்கத்துக்கு அது நல்லாகவே தெரியும். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இங்கே இருக்கக்கூடிய வருகையாக இருக்கட்டும், அவரை எங்கே கவனித்ததாக இருக்கட்டும், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்திய விஜயமாக இருக்கட்டும், அங்கே அவருக்கு கிடைக்கக்கூடிய உயரிய மரியாதை இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்தியா இலங்கையோடு இப்படிப்பட்ட ஒரு நட்புறவை பேண முயற்சிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உயிர்த்திரும் இருப்பார். ஆனால் இந்த நட்புறவை பயன்படுத்தி இந்த விடயத்தை சாதகமாக இந்திய மத்திய அரசோடு சாதகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இலங்கை அரசுக்கு பாரிய அளவில் இருக்கு. ஆனால் இலங்கை அரசு ஏன் இந்த விடயத்திலே பின்னிருக்கிறது என்பதுதான் இன்னொரு பக்கம் கேள்வியாக இருக்குது. நாங்கள் கூறுவது ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல தமிழர்கள் தானே நாங்கள் அடிபட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் பேரினவாத அரசியல் நிலை பெறும் என்பது பலருடைய கருத்தாகும். ஆனால் தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும். நாங்கள் நாதியற்று போயிருக்கிறோம். எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் என்று கூறக்கூடியவர்கள் எங்களை கவனிப்பார்கள் அற்றவர்களே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் யாரோடும் பகமை பாராட்டாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பிரச்சனையை சுமூகமான முறையிலே கையாள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக மீனவர் கடத்தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் நீங்கள் இந்தியாவிற்கு சென்று இந்தியாவுடைய கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளை அல்லது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் நேரடியாக சென்று சுமூகமான முறையில் இந்த பிரச்சனைகளை கூறுங்கள். சமூக வலைத்தளங்களோடாக இந்த பிரச்சனைகளை இந்திய நண்பர்கள் தோழர்கள் கடத்தொழிலாளர்கள் மீனவர்கள் ஒரு மீனவருடைய பிரச்சனை மீனவர்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சியுங்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களோடு பகமை பாராட்டுவது அல்லது நாங்கள் அவங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொள்வது இன்னும் எங்களை பலவீனமாக்கும். அதுக்குள்ளே அரசியல் குளிர் காய்ந்து பலர் வாழ்ந்து விட்டு போவார்கள். எனவே தமிழர்களாக நாங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே நாங்கள் யோசித்து செயல்பட வேண்டியவர்களாக ஈழத்தமிழினம் இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி. நன்றி.